வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து எர்த் எலமெண்ட்டோட எலமெண்ட் பாயிண்ட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதோட ஷார்ட்கட்ஸை ஃபஸ்ட்டு வந்து எர்த் மூலகத்தில் இருக்கக்கூடிய உட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். SP1 எர்த்தில் உட்டு, LR3 உட்டில் எர்த்து, ST43 எர்த்தில் உட்டு, GB34 அடுத்து எர்த்தில் இருக்க ஃபயர் எலமெண்ட்ஸோட பாயிண்ட்ஸு SP2 ST41 அதாவது கட்டை விரல்கிட்ட நேராக இருந்து வரக்கூடிய தசைனாக இருக்கும். 2வது 3வது 4வது 5வது விரல்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய தசைனாக இருக்கும். அந்த தசைனாரை உள்புறமாக ஒட்டிய அந்த குழி தான் வந்துட்டு அது கரெக்டாக இந்த கணுக்காலோட க்ரீஸில் இருக்கணும். ST41 கை காமிங்க. HD9 HD7 PC7 இது ரெண்டுமே வந்து ஃபயரில் எர்த் பாயிண்ட்டு. முட்டி இப்படிவேன். இந்த இடம் SI8 T10 இது ரெண்டுமே வந்து SI8 அப்படிங்கிறது வந்து ஃபயரில் எர்த்து, T10ம் ஃபயரில் எர்த்து. இது SP3 இந்த முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பள்ளம் SP3. அடுத்து SP36 இதை ஒட்டின இடத்துல ஒரு எலும்பு இருக்குது. அது கீழே இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தில் இது வந்து SP36. இது ரெண்டுமே அதோட சொந்த மூலக புள்ளிகள். எர்த்தில் எர்த்து. அடுத்து எர்த்தில் இருக்கக்கூடிய ஏர் எலமெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். SP5ங்கிறது வந்து இந்த தசைநார் இருக்கு இல்லையா, அந்த கட்டை விரலோட தசைநாருக்கும் கட்டை விரலை தூக்கு பார்ப்போம் இந்த கணுக்கால் மூட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஒட்டி இந்த சென்டரில் இருக்கிறது SP5. அடுத்து ST45 இப்படி வைங்க. ST45 கை காமிங்க. LU9 LI11ங்கிறது வந்துட்டு நம்மளோட ஏர் பாயிண்ட்டு, ஏரில் எர்த்து. இந்த LU9 அப்படின்னது வந்து ஏரில் எர்த்து. நெக்ஸ்ட்டு வந்து எர்த் எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் மூலகத்தை பற்றி பார்க்குறோம், பாயிண்ட்ஸை பார்க்குறோம். SP9 காலட்டி வச்சுக்கோ. இப்படி வைங்க. KI3 ST44 காலம் இப்படி வைங்க. BL40 கரெக்டாக இந்த சென்டரில் BL40